Hi friends, so last video la collection na enna adoda advantages la enna irukku and then collection oda hierarchical adoda sub interfaces la enna irukku அப்படின்றத பத்தி பார்த்தோம். So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா collection oda sub interface. So list அப்படிங்கற interface இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? So அந்த list interface பத்தி தான் பார்க்க போறோம். So list அப்படிங்கற interfaceலயே நிறைய sub classes இருக்கு. அதுல first array list na enna, so அதோட advantage and disadvantages la enna அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா array list na enna அப்படின்றத பத்தி தான். So நம்ம already இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா array list na என்ன அப்படின்றது தான். So already collection ஓட hierarchical வந்து நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அதுல list அப்படிங்கற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இருந்திருக்கும் இல்லையா? So list அப்படிங்கற சப் இன்டர்ஃபேஸ் வந்து இருந்திருக்கும். collection ஓட சப் இன்டர்ஃபேஸ் தான் list அப்படின்றது. So இந்த லிஸ்ட்லயும் வந்து நிறைய சப் கிளாसेस இருக்கு. என்னென்ன அப்படினா array list, so linked list, so அதுக்கப்புறம் vector and vector ஓட சப் கிளாஸா என்ன இருக்கும் அப்படினா stack அப்படின்றது. சோ இதெல்லாம் இருக்குன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் array list னா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ array list. சோ array list அப்படின்றது ஒரு கிளாஸ். ஓகேவா? சோ இது வந்து list interface ஓட சப் கிளாஸ். சோ list அப்படிங்கற இன்டர்ஃபேஸ்ல இருந்து இம்ப்ளிமென்ட் ஆன கிளாஸ் தான் வந்து array list அப்படிங்கற கிளாஸ். சோ இந்த array list அப்படிங்கற கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜ்ல இருக்கு அப்படினா util பேக்கேஜ்ல இருக்கு. சோ கலெக்ஷன்ல இருக்க கூடிய எல்லா கிளாसेसமே வந்து util பேக்கேஜ்ல இருக்க கூடிய கிளாஸ் தான். சோ array list அப்படின்றது வந்து கிளாஸ். சோ array list is a subclass of list interface. So list interface ஓட subclass தான் array list அப்படின்றது. ஓகேவா? சோ இந்த array list அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா collection of objects வந்து ஸ்டோர் பண்றதுக்காக. நம்ம அப்படி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து similar type of objectாவும் இருக்கலாம் or else different type of objectாவும் இருக்கலாம். ஏனா வந்து array list வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படினா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது two types of object இருக்கு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? So homogeneous object and heterogeneous object. So array list la neenga homogeneous avum object create panna mudiyum and then heterogeneous avum ungala objects vandu create panna mudiyum. Okay va? So we can store both homo type of objects and hetero type of objects. So homogeneous and hetero type of object ரெண்டு type of objectமே வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் because இந்த array list அப்படிங்கற கிளாஸ்க்கு நம்மளால ரெண்டு type of objectையும் கிரியேட் பண்ண முடியும். homogeneous objectம் நம்ம கிரியேட் பண்ணலாம் and then heterogeneous objectமே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சரி ஓகே, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், வேல்யூஸ் எல்லாம் என்ன டைப்ல ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்தாச்சு. சோ அப்ப ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எவ்வளவு வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். சோ சைஸ் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டா இருக்குமா அப்படினா இது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது. சோ array list ஓட டேட்டா ஸ்ட்ரக்சரே என்ன அப்படினா global size. சோ அப்ப நீங்க வந்து வேல்யூஸ் ஆட் பண்ண எனக்கு என்ன பண்ணும் அப்படினா சைஸ் வந்து அது இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ array listக்கு டிஃபால்ட்டா ஒரு சைஸ் வந்து இருக்கு. 10 அப்படின்றது தான் array listோட கெபாசிட்டி. சோ எப்போ நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது அது 10 ரீச் பண்ணுதோ சோ half of the size வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா நெக்ஸ்ட் இன்கிரீஸ் ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு சைஸ் நான் 10 க்கு மேல ரீச் ஆனது சைஸ் வந்து 10 ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் ஆட் பண்றேன் அப்படினா அது எனக்கு 15 ஆ மாறும். மறுபடியும் நான் வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன் அப்படினும்போது 15 ஓட half of the size இன்கிரீஸ் பண்ணி 22 ஆ மாறும். சோ இந்த மாதிரி வந்து எனக்கு 50% of size வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேவா? சோ அப்ப array list ஓட டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படினா global size ன்னு சொல்லலாம் இல்ல dynamic array ன்னு சொல்லலாம். சோ சைஸ் வந்து எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படினா grow ஆயிட்டே இருக்கும். நீங்க வேல்யூ ஆட் பண்ண என்னோட array list ஓட சைஸ் வந்து என்ன ஆகும் அப்படினா grow ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ So data structure வந்து global size. Size வந்து என்ன ஆகும் அப்படினா grow ஆயிட்டே இருக்கும். So the default capacity என்ன அப்படினா 10. ஓகேவா? So default capacity array list ஓட default capacity வந்து 10. ஓகேவா? So once இந்த 10 அப்படிங்கற சைஸ் வந்து அது ரீச் பண்ணிடுச்சு அப்படினா சைஸ் அப்படியே எனக்கு half of the size வந்து இன்கிரீஸ் ஆகும். So
ஸோ 10ஓட ஆஃப் வந்து என்ன அப்படின்னா 5. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா 5 சைஸ் ஆட் ஆகி ஸோ எனக்கு 15ஆக மாறும். மறுபடியும் அந்த 15ம் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாகவும் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 15ஓட ஆஃப் சைஸ் என்னவோ அந்த அளவுக்கு சைஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 50% ஆஃப் சைஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அரே லிஸ்ட் அப்படின்றது லிஸ்ட் இன்டர்ஃபேஸோட சப் கிளாஸ்ன்னு பார்த்தோமா. ஸோ அப்போ லிஸ்ட் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் வந்து அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாட் ஓன்லி லிஸ்ட் இன்டர்ஃபேஸ், ஸோ ரேண்டம் ஆக்சஸ், க்ளோனபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸ், சீரியலைசபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸ், ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து அரே லிஸ்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட் கிளாஸ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் random access, clonable, serializable. ஸோ அப்போது அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ் எனக்கு லிஸ்ட் அப்படின்ற இன்டர்ஃபேஸில் இருந்து மட்டும் எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ரேண்டம் ஆக்சஸ், க்ளோனபிள், சீரியலைசபிள் அப்படின்ற இந்த இன்டர்ஃபேஸில் இருந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்றதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது ரேண்டமாக நம்மளால ஒரு வேல்யூஸை வந்து கெட் பண்ண முடியும் என்னோட லிஸ்ட்டில் இருந்து. ஸோ க்ளோனபிள் அப்படின்னும் போது என்னோட அரே லிஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து நான் க்ளோன் பண்ணி இன்னொரு காப்பி என்னால் எடுக்க முடியும். சீரியலைஸ் பண்ணுறதுக்கும் இது அலோவ் பண்ணும். பிகாஸ் சீரியலைசபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸையும் இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ சரி, ஓகே. அரே லிஸ்ட்டோட சைஸ் என்ன, சைஸ் எப்படி க்ரோ ஆகும், வேல்யூஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னு பார்த்துட்டோம். ஸோ அரே லிஸ்ட் அப்படின்றத எப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க. அந்த டேட்டாவில் வந்து அதிகமாக நீங்கள் கெட் பண்ணி பார்க்குற ஆப்ரேஷன் தான், அதாவது வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணி பார்க்குற ஆப்ரேஷன்ஸை தான் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அரே லிஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்போ யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நீங்கள் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து மறுபடியும் நீங்கள் வேல்யூஸை நடுவில் எங்கேயாச்சும் இன்செர்ட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க வேல்யூ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து என்ன பண்ண மாட்டோம், அரே லிஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா என்னோடய வேல்யூஸ் எல்லாமே அரே லிஸ்ட்டில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் மெமரியில் தான். பிகாஸ் இதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து குளோபல் சைஸ் தான். ஸோ உள்ளே எனக்கு இன்டர்னலாக அரே மாதிரி தான், அரே க்ரியேட் ஆகி தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு வரும். ஸோ இது வேல்யூஸ் எல்லாத்தையும் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸ் மெமரியில் தான் வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸோ கண்டினியூஸ் மெமரியில் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகி வரும்போது ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நார்மலாகவே இண்டெக்ஸ் எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, நமக்கு தெரியும். ஸோ அப்போது கண்டினியூவாக ஸ்டோர் ஆகிருக்க இடத்துல நான் போய் நடுவில் ஒரு இண்டெக்ஸில் போயிட்டு வேல்யூ இன்செர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அந்த இண்டெக்ஸில் இருந்த வேல்யூ எல்லாம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ அங்கே இருந்தது அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் வந்து நிறைய நடக்கும். ஸோ இப்போது நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அரே லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த அரே லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ நான் ஒரு சில இண்டெக்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு சில ஸோ இங்கே நான் வந்து ஒரு சில வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன்னு வைங்க. ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே 10 அப்படின்ற வேல்யூ இந்த இண்டெக்ஸில் வந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 20, ஸோ இங்கே வந்து 30,
40. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து நான் இன்செர்ட் பண்ணிகிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்செர்ட் பண்ண எனக்கு அடுத்தடுத்த இண்டெக்ஸில் வேல்யூஸ் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகிட்டே வரப்போகுது. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இண்டெக்ஸ் எல்லாமே இது 0, இது 1, 2, 3, 4, 5 போயிட்டே இருக்குமா. ஸோ அப்போ எனக்கு இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, அதாவது இது வந்து 0th இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு, இது செகண்டு, இது வந்து எனக்கு தேர்டு, ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து. ஸோ இந்த மாதிரி எனக்கு இண்டெக்ஸ் இருக்குமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க இண்டெக்ஸில் புதுசாக ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அப்போ புதுசாக ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது இப்போ வந்து ஆல்ரெடி செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு 13 இருக்கா. இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 70 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து செகண்ட் இண்டெக்ஸில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ செகண்ட் இண்டெக்ஸில் வந்து நான் 17 இதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு என்ன இருக்குது 13 இருந்துச்சுல, இந்த 30 அப்படின்றது எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா. இங்கே 40 இருக்குல்ல, அந்த 40 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஃபோர்த் இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். இங்கே இருந்த 50 வந்து எனக்கு இங்கே 5th இண்டெக்ஸ்க்கு, 60 எனக்கு அடுத்து ஒரு 6th இண்டெக்ஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸில் வேல்யூவை இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஆல்ரெடி இருந்த அந்த வேல்யூ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கே இருந்த வேல்யூ அடுத்தது, அங்கே இருந்தது அடுத்தது. இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது வேல்யூஸ் எல்லாமே அடுத்தடுத்த இண்டெக்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே நான் ஒரு 10 வேல்யூ வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ரெண்டாவது இடத்துல மாற்றும் போது எனக்கு ஒரு 8 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகி எனக்கு வேல்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவே வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அங்கே வந்து நான் நிறைய டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா. இப்போ நான் ஒரு 1000 ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை ஒரு 10,000 ப்ராடக்ட்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல போயிட்டு நான் இப்போ செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை எடுத்து ஆல்ரெடி செகண்ட் இண்டெக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது, அங்கே போயிட்டு புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது பின்னாடி இருக்க 10,000 வேல்யூஸே எனக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்குமா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகிடும். ஓகேவா. ஸோ அதனால் எனக்கு இந்த ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் வந்து நடக்குது. அதனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அரே லிஸ்ட் யூஸ் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் டெலீட் பண்ணுற ப்ராசஸ்க்கும். ஏன்னா கண்டினியூஸ் மெமரியில் தானே எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் போயிட்டு 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 10 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு பின்னாடி இருந்த 20 அப்படின்ற இந்த வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் 70 தானே இங்கே இருந்துச்சு இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், அது இங்கே வரும். அடுத்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த இண்டெக்ஸ்க்கு, அடுத்த இருக்கிறது இந்த இண்டெக்ஸ்க்கு, அடுத்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ முன்னாடி. ஸோ அப்போது டெலீட் பண்ணும்போது எனக்கு வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா முன்னாடி வந்து ஷிஃப்ட் ஆகி வருது. இதுவே நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது வேல்யூஸ் எல்லாம் பின்னாடி ஷிஃப்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போதும் டெலீட் பண்ணும்போதும் வேல்யூஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த அரே லிஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கொடுக்குற இண்டெக்ஸ்லேருந்து அது டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இன்சர்ட் பண்ணுறீங்க டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக மாறிடும். பிகாஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஸ்லோ ஆகும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இன்சர்ஷன் அண்ட் டெலிஷனுக்கு அரே லிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட்டு ரிட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா அப்போ அரே லிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ அப்போ if our frequent operation is insertion or deletion, array list is not recommended to use. ஸோ அரே லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ அரே லிஸ்ட் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறீங்க, இல்லை கெட் பண்ணி போகிறீங்க, இல்லை ஃபெச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ if our frequent operation is fetching data,
fetching data from the object. ஸோ அப்போ வந்து அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. Array list is the best choice. To use. Okay. So, அப்போ வந்து array list அப்படின்றது யூஸ் பண்ணுறது best choice-ஆ இருக்கும். ஓகேவா? சரி ஓகே. இந்த அரே லிஸ்ட்ல நீங்க வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது இது டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து நான் கொடுக்க முடியுமா? டூப்ளிகேட் இத அலோ பண்ணுமா அப்படினா நம்மளால டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண முடியும். சோ அரே லிஸ்ட் வந்து நமக்கு டூப்ளிகேட் அலோ பண்ணும். அதே மாதிரி உள்ள வந்து நான் ஆப்ஜெக்ட்ஸ் தான ஆட் பண்றேன். ஆப்ஜெக்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ நல் இல்லையா? சோ அப்ப நல் வேல்யூவை அரே லிஸ்ட் வந்து எனக்கு அலோ பண்ணுமா அப்படினா நல் வேல்யூவையும் எனக்கு அரே லிஸ்ட் அலோ பண்ணும். ஓகேவா? சோ டூப்ளிகேட் values are allowed. அதே மாதிரி null values allowed. So இப்போ நீங்க values வந்து insert பண்ணும்போது அது continuous memoryல தானே எனக்கு values எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுது. சோ அப்ப values நீங்க retrieve பண்ணும்போது நீங்க கொடுத்த அதே ஆர்டர்லயே அது retrieve பண்ணுமா? retrieve பண்ணி நம்மளால எடுக்க முடியுமா? இல்ல அது வந்து ஆர்டர் மாத்தி வந்து மெயின்டெய்ன் பண்ணுமா அப்படினா சோ நீங்க என்ன ஆர்டர்ல வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர்ல வேல்யூஸ் வந்து உங்களால ஃபெட்ச் பண்ணி எடுக்க முடியும் because அது இன்சர்ஷன் ஆர்டரை வந்து மெயின்டெய்ன் பண்ணும். சோ இன்சர்ஷன் ஆர்டர்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன ஆர்டரை வந்து மெயின்டெய்ன் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரை அது மெயின்டெய்ன் பண்ணிக்கும். இப்போ சப்போஸ் நான் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணும்போது 10 20 30 40 15 தான் கொடுக்குறேன் அப்படினா அதே ஆர்டர்ல தான் அது வேல்யூஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணும். சோ ஷஃபிள் பண்ணி 20 30 10 40 15லாம் வந்து என்ன பண்ணாதுன்னா ஸ்டோர் பண்ணாது. சோ நீங்க என்ன ஆர்டர்ல வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர்ல தான் அது மெயின்டெய்ன் பண்ணும். சோ அதுதான் வந்து இன்சர்ஷன் ஆர்டர். சோ என்ன ஆர்டர்ல நீங்க வேல்யூஸ் இன்சர்ட் பண்றீங்களோ அதே ஆர்டரை அது மெயின்டெய்ன் பண்ணும். ஓகேவா? So it maintains insertion order. Okay. So insertion order வந்து இது maintain பண்ணும். Okay. சரி ஓகே. சோ இதான் வந்து என்ன அப்படினா அரே லிஸ்ட் அப்படின்றது. சோ அப்ப அரே லிஸ்ட்க்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஹோமோஜீனியஸாவும் கிரியேட் பண்ணலாம், ஹெட்ரோஜீனியஸாவும் கிரியேட் பண்ணலாம். ஹோமோஜீனியஸ் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம், ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத ஆல்ரெடியே நம்ம கலெக்ஷனோட ஹைரார்க்கில 2 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் பாக்கும்போது அரே லிஸ்ட்க்கு தான் நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன் இல்லையா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஜஸ்ட் அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல சில ஆபரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். சோ அதே மாதிரி கலெக்ஷன் அப்படின்றது வந்து எதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு, சேஞ்ச் பண்றதுக்கு, ரிட்ரைவ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெஸ்டானது. சோ அப்போ அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். சோ இப்போ நான் ஒரு அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன்னு வெச்சுக்கோங்க. சோ அரே லிஸ்ட் அப்படின்றது கிளாஸ் தானே, அந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ அரே லிஸ்ட். சோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படினா டைப் வந்து மென்ஷன் பண்ண போறேன். சோ இன்டிஜர். சோ அரே லிஸ்ட்ல வந்து நம்மளால only ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். சோ அதனால நீங்க இங்க int அந்த primitive valuesலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. only wrapper classes மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. சோ இப்போ நான் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு new array list. சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படினா டைப் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணனும்னு சொல்லிட்டு ஜெனரிக் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அப்படி ஜெனரிக்க நான் மென்ஷன் பண்ணிட்டேன் மீன்ஸ் இந்த அரே லிஸ்ட் AL அப்படிங்கற ஆப்ஜெக்ட்ல நான் ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே என்ன டைப்பா இருக்கணும்னா இன்டிஜர் டைப்பா இருக்கணும். சோ இன்டிஜர் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் இது என்ன பண்ணும் அப்படினா அலோ பண்ணும். நல் வேல்யூஸ் அலோ பண்ணும். பட் ஏன் நல் வேல்யூ அலோ பண்ணும் அப்படினா நல் அப்படின்றது ஆப்ஜெக்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ. சோ அது என்ன ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் பரவாயில்லை, ஆப்ஜெக்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ தான் நல் இல்லையா? அதனால நல் வேல்யூவை அலோ பண்ணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இன்டிஜரா ஜெனரிக் மென்ஷன் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஏன் எனக்கு எரர் வருது அப்படின்னா அரே லிஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு எந்த பேக்கேஜில் இருக்கும்னு சொன்னேன், யூட்டில் பேக்கேஜில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ் வந்து யூட்டில் பேக்கேஜில் இருக்குது. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ யூட்டில் பேக்கேஜில் இருக்க கிளாஸ் தான் அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ். நான் அதை இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். சரி ஓகே. இப்போ இதில் வந்து நான் வேல்யூஸ் ஆட் பண்ணும். எப்படி இந்த ஆப்ஜெக்டில் வேல்யூவை ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்குன்னு மெத்தட் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போது மெத்தடு அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸோடைய மெத்தட். ஸோ நான் ஏஎல் டாட்
ஸோ ஆட் அப்படின்ற அந்த மெத்தட் இருக்குது. ஸோ ஆட் மெத்தடை கால் பண்ணி என்ன வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுவீங்க. ஸோ டிஃபால்ட்டாக நல் இருக்குது. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக ஆட் மெத்தடில் நல் அப்படின்றது பாஸ் ஆகிருக்கு. பிகாஸ் நம்ம ஆப்ஜெக்டை தானே ஆட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டோட டிஃபால்ட் வேல்யூ வந்து நல் அது இருக்குது. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ al.add of 20. ஸோ டூப்ளிகேட் அலோவ் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ al.add of மறுபடியும் 20 ஆட் பண்ணுறேன். நல் வேல்யூவும் நமக்கு அலோவ் பண்ணும். al.add of நல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா டேரெக்டாகவே al அப்படின்றத பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லிஸ்ட்டை வந்து அது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இப்போ நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் al அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து இருக்கா 10, 20, 20 நல் அப்படின்றது டூப்ளிகேட் வேல்யூ ஆட் பண்ணோம். அதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல் வேல்யூஸ் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே எனக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்ம 4 வேல்யூ தான் என்ன ஆர்டரில் ஆட் பண்ணியிருக்குமோ அதே ஆர்டரில் எனக்கு வேல்யூஸ் வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணி வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஆட் அப்படின்ற மெத்தடே வந்து நிறைய இருக்குது. நிறைய பேராமீட்டர் பாஸ் பண்ணி அதாவது மெத்தட் ஓவர்லோட் ஆகி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஆட் அப்படின்ற மெத்தடில் இங்கே சிங்கிள் பேராமீட்டர் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்ஜெக்டை மட்டும் கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் அப்படின்ற மெத்தட்லேயே இண்டெக்ஸ் கொடுத்து எலமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். ஸோ அப்போது இண்டெக்ஸ் இங்கே என்ன இண்டெக்ஸில் போய் ஆட் பண்ணணும், என்ன வேல்யூவை ஆட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த இண்டெக்ஸில் போய் எனக்கு என்ன பண்ணிவிடும் வேல்யூவை ஆட் பண்ணிவிடும். இப்போ 0th இண்டெக்ஸில் எனக்கு 10 இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 20 இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸ்லேயும் 20, தேர்ட் இண்டெக்ஸில் நல் இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 30 அப்படின்றத ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஆல்ரெடி என்ன இருக்குது 20. அப்போ அந்த 20 என்ன பண்ணும் அடுத்த இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். இங்கே இருக்க 20 அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ்க்கு, அங்கே இருக்கக்கூடிய நல் அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ்க்குன்னு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் ஆகிடும். நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் ஆல்ரெடி இருந்த வேல்யூ எனக்கு அடுத்த இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். அங்கே இருந்தது அடுத்த இண்டெக்ஸ்க்கு, அங்கே இருந்தது அடுத்த இண்டெக்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே போகும்னு. ஸோ இங்கேயும் வந்து அதே தான். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் போய்ட்டு எனக்கு 30 ஆட் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருந்த இந்த 20ன்றது அடுத்த இண்டெக்ஸ்க்கு, அங்கே இருந்த 20 அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ்க்குன்னு எனக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 30 ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 30 வந்திருக்கா? அதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் மூவ் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆட் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தடும் இருக்குது. ஸோ ஆட் ஆல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அரே லிஸ்ட். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஹோமோஜீனியஸ் தானே. ஸோ ஹோமோஜீனியஸ் மீன்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா al.add of இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி கொடுக்குறேன். எனக்கு இங்கே எரர் வருதா? ஏன் எரர் வருது அப்படின்னா ஸோ இது வந்து இன்டீஜர் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஒன்லி எனக்கு எதை அலோவ் பண்ணோம் அப்படின்னா இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் அலோவ் பண்ணும். இப்போ இதுவே வந்து நான் எடுத்துகிட்டு 100ன்னு இன்டீஜராக மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எரர் போயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி எனக்கு இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஏன்னா நான் ஹோமோஜீனியஸாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஜென்ரிக்கை வந்து மென்ஷன் பண்ணாமல். ஸோ al1 இல்லைனா OBன்னு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ob.add all அப்படின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ add all அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி எதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா al இருக்கு இல்லையா? al நான் 10, 20, 20 நல் 100 வச்சுருக்கேன்ல. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எனக்கு இந்த ob அப்படின்ற அரே லிஸ்ட்லேயும் ஆட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ அப்போது ob.add all al இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். இப்போ நான் OBயும் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரெண்டும் ஒரே வேல்யூஸ் வந்திருக்கா? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இங்கே ob.add of இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஹலோ.
ஸோ எனக்கு எரர் காட்டுதா இல்லை. ஏன் எரர் காட்டல அப்படின்னா ஓபின்றது நான் ஹெட்ரோஜீனியஸ் டைப் ஆஃப் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த ஓபி அப்படின்ற ஆப்ஜெக்டில் என்னால் எல்லா டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஹலோன்றதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆட் ஆல் கொடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ஹலோன்றது பிரிண்ட் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் எனக்கு இதெல்லாம் பிரிண்ட் ஆகும். வந்திருக்கா? இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேரக்டர் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓபி டாட் ஆட் ஆஃப். ஸோ இங்கே எனக்கு காட்டும்போது பாருங்கள் ஆப்ஜெக்ட் இ அப்படின்றது ஒன்றும் இல்லை, எலமெண்ட். நம்ம சொல்லுவோம் இல்லையா கலெக்ஷனில் எல்லா ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் அது என்ன சொல்லும் அப்படின்னா எலமெண்ட்டுன்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோன்னு. இங்கே வந்து நீங்கள் ஆட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் இன்டீஜர்னு காட்டுதா, இன்டீஜர் டிஃபால்ட் வேல்யூ எனக்கு நல்லுன்னு காமிச்சிருக்கு. இதுவே இங்கே நீங்கள் ஆட் மெத்தடை யூஸ் பண்ணும்போது இங்கே எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டைப்பை வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேரக்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸோ இங்கே எனக்கு எரர் காட்டுதானா இல்லை. ஏன் அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ். ஸோ அப்போ என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பாஸ் பண்ணிக்க முடியும். பூலியனை பாஸ் பண்ண முடியும், ஃப்ளோட்டு, டபுள், எல்லா டைப் ஆஃப் ஆப்ஜெக்டையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு ஹலோ ஏன்றது வந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே காப்பியாக இருக்கா. இப்போது நான் காப்பி எடுக்கணும். ஆனால் காப்பி எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஆட் ஆல் கொடுக்கும்போது ஹலோவை ஃபஸ்ட்டு ஆட் ஆகிடுச்சு, அப்புறம் ஏ ஃபஸ்ட்டு ஆட் ஆகிருக்கு, அப்புறமா தான் ஆட் ஆல் மூலமாக லாஸ்ட்டில் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ எனக்கு ஹலோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே போயிட்டு இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 10 வரணும், செகண்ட் இண்டெக்ஸில் 30, தேர்டில் இது, அதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் எனக்கு ஏ வந்து போகணும். அப்படின்னா இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு ஹலோ இருக்குது, சாரி 0th இண்டெக்ஸில் எனக்கு வந்து ஹலோ இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு ஏ இருக்குது இல்லையா. இப்போ நான் போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஆட் ஆல் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓபி டாட் ஆட் ஆல், ஆட் ஆலில் இண்டெக்ஸ் வச்சு பாஸ் பண்ணுற மாதிரியும் மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு இது எல்லாத்தையும் எனக்கு ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன், ஏஎல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணதும் ஸோ ஹலோ அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஹலோக்கு அப்புறம் ஏ தானே ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்றது இங்கே இருக்கா இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஏஎல் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருந்து ஏஎல்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் இண்டெக்ஸாக தான் எனக்கு என்ன ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஏன்ற வேல்யூவை ஆட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அப்போது ஆட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறீங்கன்னா அது ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எனக்கு அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே வரும் அடுத்தடுத்த இண்டெக்ஸில். அதே மாதிரி ஆட் மெத்தடில் இண்டெக்ஸ் கொடுத்தும் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண முடியும். அப்படி இண்டெக்ஸ் கொடுத்து நீங்கள் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸில் போயிட்டு இந்த வேல்யூ எனக்கு ஸ்டோர் ஆகும். இது ஒரு ஆடு. அதுக்கப்புறம் ஆட் ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஜெக்டை உள்ளே மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் இந்த ஓபி ஆப்ஜெக்டில் உங்களுக்கு ஆட் பண்ணிடும். ஸோ ஆட் ஆல் பண்ணும்போதும் நீங்கள் இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணி இந்த இண்டெக்ஸில் தான் இதை போய் ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களால் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். இப்போ சப்போஸ் நான் வந்து வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கெட் பண்ணுறதுக்கு கெட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ கெட் பண்ணுறேன் அப்படின்னா அது வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது இல்லையா. இப்போ ஏஎல் டாட்டு கெட் ஆஃப் நான் வந்து இண்டெக்ஸ் வந்து கொடுக்கணும் உள்ள. ஸோ அப்போ நான் 0th இண்டெக்ஸே இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் சிஸ்டம் டாட் ஸோ ஓபியில் இருந்தும் நான் வந்து கெட் ஆஃப் ஸோ ஒன்றுத்தில் 0 கொடுத்துக்கலாம், ஒன்றுத்தில் வேறு ஏதாச்சும் நான் கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஏஎல் அப்படின்ற இந்த லிஸ்ட்டில் இருந்து 4th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் பண்ணு, ஓபின்ற ஆப்ஜெக்டில் இருந்து 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அப்போது நல்லுன்னு வந்திருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பாருங்கள் 0, 1, 2, 3, 4 4th இண்டெக்ஸில் நல் அப்படின்ற வேல்யூ தானே இருக்குது. அந்த நல்லை வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓபி அப்படின்ற ஆப்ஜெக்டில் 0th இண்டெக்ஸில் ஹலோ இருக்குது. அந்த ஹலோ வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வேல்யூஸை வந்து கெட் பண்ணி பார்க்கணும், எலமெண்ட்டை வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா கெட் அப்படின்ற மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த கெட் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுறதுனால நான் அதை பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த வேல்யூ நீங்கள் எதுலையாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க.
ஸோ ஸ்டோர் பண்ணும்போது சம்டைம்ஸ் நீங்கள் டைப் கேஸ் பண்ண வேண்டிய நீடும் இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ரேப்பர் கிளாஸ் படிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல டைப் கேஸ்டிங் பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா al.getOf நான் வந்து இண்டெக்ஸ் உள்ளே வந்து பாஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏஎல் அப்படின்றதுல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்ன ஆப்ஜெக்ட்டு? இன்டீஜர் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டீஜர் ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏன்றதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு தேர்ட் இண்டெக்ஸில் என்ன ஆப்ஜெக்ட் இருந்துச்சோ அதை ஏல ஸ்டோர் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இதில் ஏதாச்சும் எரர் வருதானா? இல்லை இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓபின்ற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த ஹலோன்றதை நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இப்போ பாருங்கள், ஹலோன்றது எனக்கு ஸ்ட்ரிங்கு தானே. ஸோ அப்போது ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ob.getOf 0th இண்டெக்ஸ் வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது எனக்கு எரர் காட்டுதா? இங்கேயும் நான் அதே தான் பண்ணியிருக்கேன், இங்கேயும் நான் இதே தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே எனக்கு எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னா ஏஎல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்னவா கிரியேட் பண்ணியிருக்கோம்? ஹோமோஜீனியஸ் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அதிலிருந்து நீங்கள் ஒரு வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை தான் அது எடுத்து கொடுக்கும் இல்லையா? ஏன்னா அதுக்குள்ளே எல்லாமே அந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. அப்போ இன்டீஜர் ஆப்ஜெக்ட் தான் வந்து லிஸ்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ உள்ளே எல்லாமே இன்டீஜர் வேல்யூஸ் தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு வேல்யூ கெட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது எனக்கு இன்டீஜரை தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அப்போது அதனால் இன்டீஜரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ob.getOf 0ன்னு நான் கொடுத்துருக்கேன். 0th இண்டெக்ஸில் எனக்கு ஸ்ட்ரிங்கு தான் இருக்குது. ஆனால் நான் அதை ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா என்னோடய ஆப்ஜெக்ட் டைப் வந்து ஹெட்ரோஜீனியஸ். நான் என்ன டைப்புனே மென்ஷன் பண்ணலை. அப்படின்னும் போது அது காமனாக ஆப்ஜெக்டாக தான் எடுத்துக்கும். இந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்லாம் எடுத்துக்காது. ஸோ அப்போ அது ரிட்டர்ன் பண்ணுறதும் ஆப்ஜெக்டாக தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் வந்து இங்கே ஆப்ஜெக்ட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு எரர் போயிடுச்சா? ஏன்னா அது ரிட்டர்ன் பண்ணுறது ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணுது. அப்படி ஆப்ஜெக்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி இல்லை ஸ்ட்ரிங் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுதுன்னா நான் ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே டைப் கேஸ் பண்ணணும். ஸோ அப்போது ob.get அப்படின்ற மெத்தட் கால் பண்ணி 0th இண்டெக்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். 0th இண்டெக்ஸில் எனக்கு ஸ்ட்ரிங்கு தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்லாம் அது மென்ஷன் பண்ணாது. ஸோ அப்போ வர ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன்? ஸ்ட்ரிங்காக டைப் கேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா S1ல் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்டோர் ஆகுதா? எரர் காட்டுதா? ஏதாச்சும் எந்த எரரும் காட்டல இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ கெட் அப்படின்ற மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் கெட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படி கெட் பண்ணும்போது உங்களோட ஆப்ஜெக்ட் டைப் என்னவோ அந்த டைப் ஆஃப் வேல்யூவை தான் அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து இன்டீஜரில் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமும் இன்டீஜர் தான். அப்போ அது இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ண நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உள்ளே என்ன டைப் ஆஃப் ஆப்ஜெக்டை வேணால் நீங்கள் இன்புட்டாக கொடுத்துருக்க முடியும். ஸோ அப்போ ரிட்டர்ன் நீங்கள் அதை கெட் பண்ணும்போதும் ஏதாச்சும் பர்டிகுலராக இந்த ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிலாம் உங்களால் கெட் பண்ண முடியாது. அது ஆப்ஜெக்டாக தான் ரிட்டர்ன் பண்ணும். டைப் கேஸ் பண்ணி வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே ஆப்ஜெக்ட் கிளாஸில் வேணால் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து கெட் அப்படின்ற மெத்தடு. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட் அப்படின்னா செட் அப்படின்ற மெத்தட் வந்து இருக்குது. ஸோ செட் மெத்தட் எதுக்காக அப்படின்னா ஸோ நீங்கள் வேல்யூஸை வந்து சேஞ்ச் இப்போ நீங்கள் ஆட் கொடுத்து இண்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் போய் எனக்கு வேல்யூ ஆட் ஆகிடுது. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸில் வேல்யூ ஆட் ஆகுது. பட் ஆல்ரெடி அந்த இண்டெக்ஸில் இருந்த வேல்யூ எனக்கு என்ன ஆகுது? அடுத்த இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டுலாம் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு 30 எடுத்துகிட்டு 33 ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த 30 அப்படின்றத ஓவர் ரைட் பண்ணி 33, அதாவது அதை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 33ஆக மாற்றணும். அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டுலாம் அந்த இடத்துல 33 இன்செர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ செட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 30 தானே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா al.setOf எந்த இண்டெக்ஸில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூவை செட் பண்ண போகிறீங்க? 33ன்னு நான் செட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 30 இருக்குது. இப்போ நான் அதை வந்து 33ஆக செட் பண்ண சொல்லிட்டேன். அது எனக்கு என்ன பண்ணுன்னா 33 ஷிஃப்ட் பண்ணிட்டுலாம் அங்கே 33 ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய 30 அடுத்த இண்டெக்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டுலாம் என்ன பண்ணாதுன்னா செட் பண்ணாது. 30 தூக்கிட்டு 33 அது என்ன பண்ணிடும்? செட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த செட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஏஎல் அப்படின்றத நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 33 வந்திருக்கு. இங்கே 30 இருக்கா? இந்த 30ன்றது பக்கத்தில் எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிருக்கா? இல்லை.
எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 30ன்றது போயிட்டு 33யா அது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ செட் மெத்தட் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வேற ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது செட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சரி, ஓகே. வேல்யூவை இது செட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது பார்த்தாச்சு, சேஞ்ச் பண்ணுறது பார்த்தாச்சு, அண்ட் தென் நீங்கள் வந்து கெட் பண்ணுறதும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ்ன்ற மெத்தடும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஏஎல் டாட் ரிமூவ் ஆஃப், ஸோ எந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, தேர்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு அது ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அப்போ ஏஎல் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 0 1 2 3 தேர்ட் இண்டெக்ஸில் 20 இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே கீழே 2 20 இருந்துச்சு, ஆனால் இங்கே ஒரு 20 தான் இருக்குது. ஸோ அப்போது ஒரு 20 எனக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ ரிமூவ் அப்படின்றது என்ன இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ரிமூவ் அப்படின்ற மெத்தடு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ரிமூவ் ஆல் ரீடைன் ஆல் அப்படின்ற மெத்தடும் இருக்குது. இப்போ ஆட் ஆல் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டில் இன்னொரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் எனக்கு ஆட் பண்ணிச்சு இல்லையா? அந்த மாதிரி ரிமூவ் ஆல் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டையும் இன்னொரு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் எனக்கு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போது நம்ம ஆட் ஆல் கொடுத்து இந்த ஏஎல்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை தானே நம்ம இங்கே ஓபின்ற ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா 2 லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் வேல்யூ ஆட் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 2 லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 லிஸ்ட்லேயும் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதுதான் என்னோட 2 லிஸ்ட்லேயும் இருக்குது இல்லையா? ஸோ ஏஎல் அப்படின்றதுல இந்த வேல்யூ இருக்குது, அண்ட் தென் ஓபின்ற ஆப்ஜெக்டில் இது எல்லாமே இருக்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஎல்ல என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஆட் பண்ண இல்லையா, அதை அப்படியே நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக இந்த 10லேருந்து இந்த 100 வரைக்கும் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் ஆல் அப்படின்ற அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணும்போது எப்படி குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போதும் அதில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ எதில் எனக்கு ரிமூவ் பண்ணணும்? ஓபி ஆப்ஜெக்டில் தானே. அப்போ ஓபி டாட் ரிமூவ் ஆல், எதில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஏஎல் ஆப்ஜெக்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குறேன். இப்போது கொடுத்துட்டு ஓபியை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள், ஹலோ ஏன்னு மட்டும் வந்திருக்கா? இதில் இருந்த இந்த 10 30 20 நல் 100 எல்லாமே இங்கே ரிமூவ் ஆகிடுச்சா? ரிமூவ் ஆகிட்டு ஹலோ ஏன்றது மட்டும் வந்திருக்கு. ஸோ அப்போ ரிமூவ் ஆல் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். எதோட கம்பேர் பண்ணி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பேராமீட்டரில் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அது. ஸோ அப்போ ஏஎல்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு ஓபியில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ சப்போஸ் ஏஎல்ல வந்து எனக்கு ஒரு 10 தான் இருக்குது, ஆனால் இங்கே வந்து 2 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 10ஐயுமே அது ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணும். ஆட் ஆல் எப்படி வந்து எனக்கு மொத்தமாக ஆட் பண்ணி கொடுக்குதோ அந்த மாதிரி ரிமூவ் ஆல் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஆட் ஆல் கொடுத்து எப்படி ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை மொத்தமாக ஆட் பண்ணிங்க அந்த மாதிரி அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட் வழியாக ஆட் ஆன மொத்த வேல்யூஸையும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ரிமூவ் ஆல் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிட்டைன் ஆல் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ரிமூவ் ஆல் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய காமன் வேல்யூஸ் எல்லாத்தையும் இன்னொரு ஆப்ஜெக்டில் என்ன பண்ணுது? ரிமூவ் பண்ணுது இல்லை. ரிட்டைன் ஆல் என்ன பண்ணும் அப்படின்னா காமனான வேல்யூஸை மட்டும் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஓகேவா? ஸோ ரிமூவ் ஆல் அப்படின்றது காமனாக இருக்கிறத எனக்கு ரிமூவ் பண்ணுது. ரிட்டைன் ஆல் அப்படின்றது காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து ஓபி டாட் ரிட்டைன் ஆல் ஏஎல்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட்லேயும் எதெல்லாம் காமனாக இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு ஓபியில் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ நான் ஓபியை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் 10 30 20 20 நல் 100 மட்டும் தான் வந்திருக்கு. ஓபி இதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணப்போ ஹலோ
10 30 20 20 null 100 ஏன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் இது மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா இந்த 10 30 20 20 null 100 அப்படின்றது தான் ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அதை வந்து அது ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கு. ஸோ ரிமூவல் அப்படின்றது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத இங்கே ரிமூவ் பண்ணி விட்டுச்சு. ரிட்டைனால் அப்படின்றது காமனாக இருக்கிறத மட்டும் எனக்கு என்ன பண்ணியிருக்கு, எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது வந்து ரிட்டைனால் அப்படின்ற மெத்தடு. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து கிளியர் அப்படின்ற மெத்தட் இருக்குது, இஸ் எம்டி அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இப்போது நான் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க. பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு, ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயும் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதானே வருது. இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடணும். எனக்கு லிஸ்ட்டு வந்து வேணும், அரே லிஸ்ட் வந்து எனக்கு வேணும். ஆனால் இந்த அரே லிஸ்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், இந்த வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேண்டாம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அரே லிஸ்ட் அப்படியே இருக்கணும், அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கணும். உள்ளே இருக்க வேல்யூஸ் மட்டும் தானே வேண்டாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏல் டாட் கிளியர் அப்படின்ற இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏல் ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க. ஸோ இப்போது எம்டியாக வந்திருக்கா, ஏல் தானே கீழே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு எம்டியாக வந்திருக்கு. ஏன் அப்படின்னா கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணி உள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டோம். ஸோ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அது ஆப்ஜெக்டை அப்படியே வச்சுருக்கோம், அரே லிஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை, 10 20 30 இதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிளியர் பண்ணி விட்டுரும். இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இஸ் எம்டி அப்படின்ற மெத்தட் இருக்குது. அண்ட் தென் இஸ் கண்டெய்ன்ஸ் அப்படின்ற மெத்தட் இருக்குது. எம்டி அப்படின்றது வந்து எனக்கு என்னோட லிஸ்ட் வந்து எம்டியா இல்லையான்றதை செக் பண்ணும்.